இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் துறைமுகங்களில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நாட்டில் உள்ள துறைமுகங்களில் ஏற்படும் நெரிசலுக்கு தீர்வு காணும் விதமாக துறைமுகங்களில் உள்ள சுற்றுச்சூழல் மற்றும் உள்கட்டமைப்புகள் ஆகியவை சீரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் துறைமுகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் இது அவசியம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். முதலீடு மற்றும் வர்த்தகங்களை அதிகரிப்பதன் மூலமாக மலேசியாவை பல்வேறு துறைகளுக்கான தொழில் போக்குவரத்து மையமாக மாற்றும் முயற்சிக்கு ஏற்ப இது அமைந்திருப்பதாக பிரதமர் கூறுகிறார். நேற்று ஸ்லாங்கூர் கிளாம் துறைமுகத்தில் நடைபெற்ற வெஸ்ட்போர்ட் 2 அடிக்கல் நாட்டு விழாவில் உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு கூறினார். இதனிடையே கிளான் துறைமுகத்தில் ஏற்படும் நெரிசலை கணிசமாக குறைப்பதற்கு வெஸ்ட்போர்ட் 2 துறைமுகத்தை திறக்கும் திட்டம் சரியான ஒன்று என்று பிரதமர் கூறுகிறார். பினாங்கு துறைமுகம் மற்றும் ஜொஹூரில் உள்ள தஞ்சோங் லெபசவான் துறைமுகத்திலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்த புதிய துறைமுகத்தை திறக்க வேண்டிய அவசியத்தை மறுக்க முடியாது என்று தெரிவித்த அன்வார், இந்த துறைமுக விரிவாக்க திட்டத்தை வெற்றியடைய அரசாங்கம் முழு ஆதரவை வழங்கும் என்றும் கூறினார். கெடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் கெடாவும் ஒன்றாகும். குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து உடைமைகளை இழந்து அங்கு பாதிக்கப்பட்டோர் தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். தொடக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருந்த வேளையில் நேற்று மாலை நிலவரப்படி அது 207 குறைந்துள்ளது. இந்நிலையில் பென்டாங் மாவட்டத்தில் உள்ள 6 தற்காலிக வெள்ள நிவாரண மையங்கள் கட்டம் கட்டமாக மூடப்பட்டன. அதில் 49 குடும்பங்களை சேர்ந்த பாதிக்கப்பட்ட அனைவரும் இன்னும் தானமேரா விளையாட்டு வளாகத்திலும் பென்டாங் இடைநிலை பள்ளியிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சமூக நலத்துறையின் பேரிடர் தகவல் அறிக்கை தகவல் வெளியிட்டிருந்தது. GASBH வெளிப்படையான விசாரணை மேற்கொள்ளப்படும் பிரதமர் உத்தரவாதம். GASBH நிறுவனம் தொடர்பிலான விசாரணையை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM வெளிப்படையாக மேற்கொள்ளும் எனும் உத்தரவாதத்தை அரசாங்கம் அளிப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தற்காலிக தங்கும் இடத்தில் தங்கியிருக்கும் 18 வயதுக்கு உட்பட்ட அனைத்து 542 சிறார்களுக்கும் சமூக நலன், நெறிமுறை, சமயம் சார்ந்த அம்சங்கள் மற்றும் கல்வி ஆகியவை முறையாக வழங்கப்படுவதும் உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் கூறினார். PDRM, இஸ்லாமிய சமயத்துறை, மாநில சமய மன்றம் உட்பட சமூக நலத்துறை ஒன்றிணைந்து மேற்கொள்ளும் இது குறித்த விசாரணை நிறைவடையும் வரை அவர்களுக்கு இவ்வுதவிகள் அளிக்கப்படும். மகூதா வாக்களிப்பு பெட்டி பரிசோதனை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டது. இன்று நடைபெறும் மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு நேற்று குழுவாங் துங்கு இப்ராஹிம் இஸ்மாயில் மண்டபத்தில் வாக்களிப்பு பெட்டி பரிசோதனை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தை சேர்ந்த 1126 அதிகாரிகள் இன்று பணிக்கு அமர்த்தப்படுவர் என்று அதன் செயலாளர் டத்து இக்மாருடன் இஷாக் தெரிவித்தார். நேற்று வாக்களிப்பு இடத்திற்கான தலைவர் மேற்கொண்ட தேர்தலுக்கான வசதிகள் மற்றும் உபகரணங்கள் குறித்த விளக்கமும் பரிசோதனையும் சுமூகமாக நடைபெற்றது நம் கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. அதோடு 20 வாக்களிப்பு மையங்களின் தயார்நிலை பணிகளும் சுமூகமாக நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். வாக்களிப்பு தினத்தன்று மாலையில் மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் காலையிலேயே வாக்களிக்க அவர்கள் வாக்காளர்களுக்கு அறிவுறுத்தனர். மகோதா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணியை சேர்ந்த சைட் ஹுசைன் சைட் அப்துல்லாவிற்கும் பெரிகத்தான் நேஷனலை சேர்ந்த முகமது ஹைசான் ஜஃபருக்கும் இடையில் நேரடி போட்டி நிலவுகிறது. பள்ளிகளில் நிகழும் இடைநிற்றல் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சிகளை ஆதரிப்பேன். நாட்டில் பள்ளிகளில் நிகழும் இடைநிற்றல் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் அவசியமாகும். சிறார்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பதை விட்டுவிட முடியாது என்றும் அவர்களின் திறன்களை மேம்படுத்த அனைத்து ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் பெற்றோர்கள் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் கல்வியில் இருந்து விடுபடும் மாணவர்களை காப்பாற்றும் கடமை ஆசிரியர்களுக்கும் சுமையாக உள்ளது. எனவே சிறார்கள் இவ்வாய்ப்பை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்மால் மீள முடியாது என்பதற்கு எவ்வித காரணமும் இல்லை என்றார் அவர்.
நேற்று ஸ்லாங்கூர் பத்தாங்காடி ராசா தேசிய பள்ளியில் நடைபெற்ற அனகீதா செமராக் பொட்டன்சி மலேசியா தேசிகுலா கெபாங் சான் ராசா எனும் நிகழ்ச்சிக்காக பதிவு செய்யப்பட்ட காணொலியில் பிரதமர் அவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிட்டேக் மற்றும் இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 83,752 மாணவர்கள் அனாகீதா திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் கவலை அளிக்கக்கூடிய மாணவர்களின் இடைநிற்றல் பிரச்சனையை களையும் பொருட்டு நாடு தழுவிய அளவில் 3,458 பள்ளிகளை சேர்ந்த 83,752 மாணவர்கள் அனாகீதா திட்டத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளனர். மறு ஆய்வு திட்டங்கள், தனிப்பட்ட முறையிலான கற்றல் திட்டம் மற்றும் சமூக ஆதரவு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் மூலமாக இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் ஃபட்ரினா சிட்டேக் தெரிவித்தார். கல்வியில் பின்தங்கும் அபாயத்தில் உள்ள மாணவர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களுக்கு ஏற்ப ஊக்குவிப்பு வழங்குவதை உறுதி செய்ய இலக்கவியல் கருவிகளை ஒருங்கிணைத்து இயங்கலை பயிற்சி, மாணவர்களின் முன்னேற்ற கண்காணிப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். இடைநிற்றலை சமாளிப்பதற்கான மிக முக்கியமான முயற்சி இது. எனவே எந்த பிள்ளையும் பின்தங்கிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இத்திட்டத்தின் அனைத்து அம்சங்களிலும் நாங்கள் முக்கிய அளவுகோலை நிர்ணயித்துள்ளோம் என்றார் அவர். ஸ்லாங்கூர், கெடா, ஜொஹோர், பஹாங், சபா மற்றும் சரவாக் ஆகிய 6 மாநிலங்களில் இத்திட்டம் முதற்கட்டமாக செயலாக்கம் காண்கிறது. செய்திகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க பரிந்துரை. செய்திகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க மலேசியாவில் உள்ள ஊடக நிறுவனங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தற்போது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வரும் செயற்கை நுண்ணறிவு AI போன்றவற்றை கருத்தில் கொண்டு இப்பரிந்துரையை தொடர்பு அமைச்சர் ஃபாமி பாட்சல் முன்வைத்துள்ளார். மேலும் சீன செய்தி நிறுவனமான சீன ஊடக குழுமம் CMG 8K அல்ட்ரா ஹை டெஃபினிஷன் ஒளிபரப்புக்கு முன்னோடியாக இருப்பதை மலேசிய ஒளிபரப்பு நிலையங்கள் உதாரணமாக கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். CMGI-இன் தொழில்நுட்பமும் நிபுணத்துவமும் செலவை குறைக்க உதவுவதால் அந்நிறுவனத்தை முன் உதாரணமாக கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். CMG நிறுவனத்தின் உதவி தலைவர் சிங்போ தலைமையில் அதன் நிர்வாக தரப்பினருடன் சந்திப்பு நடத்திய பின்னர் ஃபாமி அவ்வாறு கூறினார். முன்னதாக அவர் அந்த ஊடக நிறுவனம் பயன்படுத்தும் தொழில்நுட்பத்தையும் அதன் நடவடிக்கையையும் பார்வையிட்டார். அந்நிய முதலீட்டை ஈர்க்கும் முயற்சியில் மலேசியா பின்தங்கிவிடக்கூடாது. அந்நிய முதலீட்டை ஈர்க்கும் முயற்சியில் பின்தங்கிவிடாமல் இருப்பதை தவிர்க்க அனைத்துலக அளவில் கடுமையான போட்டியை எதிர்கொள்ள மலேசியா விரைந்து செயல்பட வேண்டும். நாட்டின் முதலீடு மற்றும் வர்த்தகங்களை மேம்படுத்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கொள்கைகளை செயல்படுத்தும் திறன் முக்கியமானது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நிச்சயமற்றதில் இருந்து நாம் பிரிந்து செல்வதில்லை. நாம் ஒரு இயக்கவியல் உலகை எதிர்கொள்கிறோம். போட்டியும் மிகவும் வலுவாக உள்ளது. ஆக நாம் மந்தமாக இருந்தால் அந்த சிறிய வெற்றியே போதும் என்று நினைப்போம். நாம் பின்தங்கி விடுவோம் என்றார் அவர். அனுமதியை விரைவுபடுத்துவது, செயல்திறனை மேம்படுத்துவது உட்பட ஊழலை ஒழிப்பது போன்றவை வணிகத்தை எளிதாக்குவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகள் என்று நிதி அமைச்சருமான அன்வார் கூறினார். தொழில்துறை மற்றும் இலக்கவியல் ஆகிய துறைகளில் மலேசியாவை வட்டார மையமாக உருவாக்க அரசு நிறுவனங்கள் உட்பட கூட்டுறவு நிறுவனங்கள் அதே முயற்சிகளை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.